வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 6470 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக் கேப்பில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6420 அப்படின்ற முக்கியமான ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகிற காரணத்தினால அப்ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 6360 அப்படின்ற இடத்தையும் நம்ம தெளிவாக மார்க் பண்ணியிருக்கோம். பல முறை இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. ஆனால் இந்த 6460 அப்படின்ற முக்கியமான இடத்த மார்க்கெட்டால் கிளியர் பண்ண முடியல. அதனால் என்ன ஆச்சு, மறுபடியும் கீழே வந்து 6420 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. 6420 ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படின்ற காரணத்தினால மறுபடியும் அதை புஷ் பண்ணி 6460 உடைக்க முடியுமான்னு பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அது முடியாத காரணத்தினால மறுபடியும் கீழே 6420 பக்கமாக வர சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மூவிங் ஆவரேஜ் கீழே கரெக்டாக வர சமயத்தில் மார்க்கெட் இப்போதைக்கு செல்லிங்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால அடுத்த முக்கியமான ஜோனான 6360 தொட முயற்சி செஞ்சுருக்கு. இதே விஷயந்தான் முந்தானத்து மார்க்கெட்லேயும் நடந்தது. கரெக்டாக 6360 தொட வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவு பையிங்க்கு மாறி திருப்பி மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருக்க மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால அப்படியே கன்சால்டேட் ஆகி 6420க்கு மேலே 6428 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நல்ல ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலில் சந்தேகம் இல்லை. ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் தாராளமாக ஸ்விங் ஆகிருக்கு. நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக இந்த 6420 அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் கரெக்டாக ஸ்விங் ஆகிருக்கு. ஆனால் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் எல்லா சமயத்திலும் வச்சுருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கலாம், என்னென்னா இது கொஞ்சம் கஷ்டமான இடம். பல முறை இந்த 6360 பக்கமாக வந்துட்டு பவுன்ஸ் ஆகுது. இதோடைய காரணம் என்ன, ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 1 மணி நேர சார்ட். அதாவது ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்கும். சில சமயத்தில் நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம பார்க்குற சமயத்தில் நமக்கு தெளிவான டைரக்ஷன் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமான டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஓரளவு தெளிவு அதிகமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் ஒவ்வொரு கர்சரையும் கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிற சமயத்தில் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். ஜனவரி 17ஆம் தேதி இதே 6360 வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. 19, 24, நேற்று 25. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த மூவிங் ஆவரேஜ்ன்றது ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு உள்ளேயே ட்ரேட் ஆகிற சமயத்தில் எப்போவுமே பேஸ் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் மார்க்கெட் எங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6100 அப்படின்ற இடத்துலேருந்து ஒரே ஷாட்டில் 6460 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு புல் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறது சாதாரண விஷயம். கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மேலே போன மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது, அதாவது கன்சாலிடேட் ஆகிறது அப்படின்றது சாதாரண விஷயந்தான். அதனால தான் இந்த அடிப்படையாக 6360 அப்படின்ற இடத்துல பல முறை பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. அதனால தான் நம்ம கரெக்டாக 6360 அடிப்படையாக வச்சுருந்தோன்னா நம்மளால் சீக்கிரமாக அந்த ட்ரெண்டில் உள்ள ட்ரெண்டுக்குள்ளே என்டர் ஆக முடியாது அப்படின்ற காரணத்தினால 6420 நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த ஒரு ரீசன் தான் மார்க்கெட் இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டு 6360 ஏன் அடிப்படையாக வச்சுருக்குன்ற காரணம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 6420 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு முக்கியமான இடத்துல ஓப்பன் ஆகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக மறுபடியும் பார்த்து ட்ரேட் பண்ணணும். 6420 பிரேக் பண்ணி கீழே வர சமயத்தில் கவலையப்பட வேணாம். குட்வில்லோட சார்ட்டிங் மறுபடியும் செல் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் இந்த 6360 பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி 6420 நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா 6420 சப்போர்ட் எடுத்துகிட்டு 6460க்கு மேலே நமக்கு ப்ரைஸ் க்ளோசிங் கண்டிப்பாக வரணும். 6460, அதனால தான் 6460 பல முறை மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் க்ளோசிங்கோ இல்லை இதை பிரேக்கோ ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஜோனான 526, 506 போன்ற டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் பிரேக் டவுன் ஆனவுடனே ஒரு பெரிய செல்லிங்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒத்துக்கிறதுக்கு இது கண்டிப்பான ஜோன் தான். ஆனால் ரொம்ப முக்கியமான இடம் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு. இந்த இடத்த கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாகவே மிக சுலபமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறப்ப கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்குன்னு எதிர்பார்ப்போம்.
சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.